ஆனால் இன்றிரவு இந்த மேடையில் நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் அர்ஜுனன் தவநிலை. அர்ஜுனன் தபஸ் என்று சொல்லலாம். இந்த நாடகத்தை நடத்த முன்னும் குற்றம், 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 அடிப்பின் குற்றம், என்ன குற்றம் இருந்தாலும் என்னையும் இனி ஒரு நடிகரையும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்து விட்டால் எவ்வாறு மன்னித்து அத்தனை அத்தன்மை போல் காய்கொண்டு சிறமணங்கி கேட்டுக்கொள்ள நன்றி. தவறை கூலத்தில் தண்ணீர் அடிக்கின்ற மமரமா தற்பொழுது இந்திரபிரசத்தை ஆண்டு வந்த தருமராஜா தம்பிமாரோடு சமய நாடி வருகிற விளக்கானுங்க.
முதல் பிறந்த திருராட்டிய மகாராஜா, இரண்டாவது பாண்டு மகாராஜா, மூன்றாவது விதுரால்வார் என்று உரைப்பார்கள். அப்படி பாண்டு புத்திரர்கள் பஞ்ச பாண்டவர் ஐவர்கள் தானே போறாங்க. ஆமா, இவனுடைய பெயர் என்ன தெரியுமா? தர்மராஜா, சாந்தமூர்த்தி, ருதிட்டன் என்று பெயர் எனக்கு. எவ்வளவு நாமதேயம் தெரியுமா? எவ்வளவு நாமதேயமோ தர்மபுத்திர மகாராஜாவுக்கு நேரில் இருக்கக்கூடிய விமர்சனம். அர்ஜுனன் தெரியுமா? பாண்டவரிலே ஐந்தாவதாக உதித்த சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவன். எப்படி என்றால் 4 வேதம், 6 சாத்திரம், 18 புராணம், 64 கலைக்கானம், 96 தத்துவம், 108 ஆகமம், நன்னூல், இலக்கியம், காவியம், கிரந்தம், காவியம். காவியம் என்பது ஒரு நூல். அது என்ன நூலோ தெரிஞ்ச காவியாலாம் எங்க ஊர்ல போண்டா சுட்டு வித்துக்கிறா. போண்டா சுட்டு காவியா கேட்டுங்க. எங்க ஊர்ல எங்க ஊர்ல போண்டா சுட்டு விக்கிறாங்க. அவங்க கூட போண்டா வாங்கி சாப்பிட்டு இருப்பேன். அந்த காவியாவே காவியம் கிரந்தம் அனைத்தும் சிக்கரம் வாசித்து சொல்லக்கூடிய அடியன் சகாதேவ சிகாமணி. சிக்கரம் வாசிப்பியா? ஆமாங்க. அப்படி நாங்கள் வரும்பொழுது பேரிகை மூடாது கரை பேதோ அவனமலாரி பட்டா பேரிகை மூடாது கரை பேதோ அவனமலாரி பட்டா
இந்திரா பிரதத்திலே பெருமையாக வாழ்ந்து வரக்கூடிய நாளிலே சிரத்திலே மகுடத்தை சூட்டி என் தம்பிமாரோடு சபையில வந்தா 32 மேலவாத்தியம் முழங்கியது. 32 மேலவாத்தியம் முழுங்குதுங்க. ஆனா இப்போ அமைதியா இருக்குது என் சபை. ரொம்ப அமைதியா போச்சுங்க. எனக்கே நம்பி போய்க்குதுங்க. நம்பி போயிது ராஜா காவல்காரர் ராஜாவுதான் கஷ்டம். உனக்கு என்ன கஷ்டமா? சௌகரியமா தானே இருக்க. உனக்கு ஏன் நம்பி போச்சு? காவல்காரா, உன்னுடைய கஷ்டத்தை பத்தி நீ சொல்றியே. இல்லங்க, என்னுடைய மனவேதனை தாங்க முடியாமல் இப்படி ஆடை ஆவணம் இல்லாம வந்திருக்கிறோமே. பாண்டவர் இப்படி வந்தா நீ பாத்திருப்பிய இது வரைக்கும்? பாமர மக்கள் பார்ப்பாங்களா? ஒரு மகுட முடியும் இல்ல, ஒரு புஜக்கிருத்தி இல்ல, இப்படி முகமானது சோர்வை அடைந்து வருகிறோமே. எங்க நிலைமைய பாத்தியாப்பா? என்னங்க கிடக்குது? எங்க வந்தது, எங்க போச்சு, என்ன பண்ணது, எப்படி போச்சு, என்ன பண்றது? நானும் அதிகாலத்துல இருந்து உங்களை பாத்துட்டு தாங்கிறேன். இப்படிதான் கிடக்குறீங்க. என்னவோ எங்களாண்ட ஒரு காவலாளி இருந்தானே, ஆடு அடிக்கணும் வாங்கிட்டு போனா எங்க அங்கே வாங்குறான். என்ன ஆளே காணும் இருக்கிறானா? மகுடத்தை சூட்டி கரத்திலே செங்கோல் ஏந்தி இந்திரபுரத்தை பெருமையாக ஆண்டு வந்தேன். ஆனா இப்போது சிறுமையுடைய காலம் வந்துவிட்டது இந்த தர்மராஜாவுக்கு. அப்பேர் கொண்ட நிலை ஏற்பட்டாலும் என்னுடைய தம்பிமார்களுடைய முகத்தை பார்த்தியா? நாங்க பண்றது எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? சாப்பாடு இல்ல, ஒரு யோஜனை இல்லன்னு என் தம்பி கஷ்டப்படுறான். இல்லங்க, ஒவ்வொரு வீட்டுல போய் பாருங்க. ஆமா, டிஸ்ட்ரிக்டாக ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா? குரங்கு. ஒண்ணு என்ன பண்ணு தெரியுமா? ஒண்ணு கண்ண முடின்னு இருக்கும், கண்ண முடிக்கும். ஒண்ணு காத முடின்னு இருக்கும், காத முடிக்கும். ஒண்ணு வாய் முடி இருக்கும், வாய் முடி இருக்கும். என்ன அது சேஷ்ட அது மாதிரி, சேஷ்ட அது மாதிரி. அதனால கெட்டது கேட்காத, நல்லது நல்லது பார்க்காத, நல்லத கெட்டது பார்க்காத, கெட்டது கேட்காத, கேட்காத, நல்லத பார்க்காத, பாரு, பாரு, பார்க்காத, பார்க்காத, நல்லது. அப்படி இருந்தாலும் நான் கூட தம்பிமார்கள் 4 பேர் புழச்சோட என் மனைவி திரௌபதியை வைத்துக் கொண்டு இந்த காட்டுல வந்து கஷ்டப்படுறோம்னா யார் செய்த சதி, யார் செய்த கொடுமைத்தீங்க அப்பா? யாரோ கொடுமை செய்யறாங்க. என்னுடைய பெரிய தந்தை திருராட்டிய மகாராஜா அவருக்கு 100 பிள்ளை ஒரு பெண்ணு. அதிலே முதல் பிறந்தவர் துரியோதனன் என்று சொல்லப்படுவார். துரியோதன மகாராஜா எனக்கு தம்பியா தான் ஆகுது தம்பி. ஆனா பங்காளிக்குள்ள பகை வந்து என்ன பாத்துக்கிறியாப்பா? ஆனா எங்க குடும்பத்துல இப்படி சண்டை வரும்னு நினைச்சு கூட பாக்கலப்பா. நாங்க எங்க பாக்குற சண்டை வந்து நான் உங்க சண்டை எங்க குடும்பத்துல கூட சண்டை இருக்குதுங்க. உங்க அண்ணன் தம்பிக்குள்ள உங்களுக்கு உங்களை பார்த்தா எங்களுக்கு சண்டை வந்துங்க. நான் செய்யத்துப்பா, என்ன பண்றது? அந்த துரியோதனன் எதற்காக ஆசைப்படுகிறான்? இந்த மண்ணுக்காக பொண்ணுக்காக ஆசைப்படுறான். ஏங்க பங்காளி சண்டை பாடியில போறவங்களும் விடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப கிடையாதுங்க. பங்காளி சண்டை பாடியில போறவர்களும் விடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என் பங்காளி கொடுத்தா சண்டை, அவனை பார்க்க கூடாதுன்ற அந்த கம்யூனிட்டி தான் முதல்ல எதிர் வந்து நிக்கணும்.
ஏன்பா அவன் முகத்திலேயே முழிக்கூடாது பாக்குறேன். அந்த கம்யூனிட்டி தான் எதிர் வந்து நிக்கிறான். இன்னைக்கு பாத்துட்டு எனக்கு ஏச்சு பாரு. ஏசி பண்ணா ஏசி அவன் நரம்புல இருந்து ஏறுது. அப்படியே அப்படியே ஏத்து ஏத்து என்ன செய்யல பாத்து வெற்றி இல்லாம ஏண்டா யார கேக்குற அவர் காவல்காரா அப்பேர் கொண்ட கொடிய துருவாதவன் ராஜான் மரியாதை அந்த குடு குடு பத்தியா உன்னை மாத்தான உன்னை கேக்கல என் பங்காளி கேக்குறேன். பங்காளியா? ஆமா. ஓ மகள் எங்கடா? அப்புறம் ஓ காவல்காரா என்னுடைய பங்காளியாக என்ன செய்தா தெரியுமா? நாங்கள் ராஜதியாகம் என்று சொல்லக்கூடிய வேள்வியை நடத்தினோம். அதை பார்க்க துரியோதனன் வந்தான். தவறி கீழே விழுந்தான். அதை கண்டு என் மனைவி திரௌபதி சிரித்தால் மனதிலே பொறாமை கொண்டு அத்தினாபுரம் வர வைத்தான். எங்களை சூதமாடி நாடு நகர உப்புச்சேட்டு வரவோடு அனுப்பி அமர்த்து கொண்டான். என் மனைவிய வச்சிரத்தை கலைந்தான். அப்பேற்பட்ட கொடுமை செய்து 12 ஆண்டு வனவாசம் காட்டிலே கழிக்க வேண்டும். ஓராண்டு 5வது மாசம் நாட்டிலே கழிக்கணும். இவதான் பாண்டவன் தெரியக்கூடாது. அப்படி காட்டிலே வந்து இப்போது காலத்தை கழிக்கிறோம். 1 வருடமா 2 வருடமா என்ன பண்றது? 7 வருடமா காலத்தை கழிச்சிருக்கோம். மகாராஜா மகாராஜா என்ன 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 தவறு? 7 வருஷமா காலத்தை கழிக்கிறேன்றாரு. 7 வருஷமானா காலகத்திலே சென்று அண்ணா சொன்ன வண்ணம் காய்கறி புசித்து நானும் வண்டி சாதம் சாப்பிடுவேன். சாப்பாடு இல்லாம எவ்வளோ வேதனைப்பட்டுங்கிறது தெரியுமா? நான் என்ன பண்றது? சாப்பாடு இல்லாத ரொம்ப வேதனைப்பட்டு சாப்பிடுவேன். சரி சாப்பாடு இல்லாத வேதனைப்பட்டுக்கிறல்ல. ஆமா. காரப்பொரி அந்த பஜ்ஜி கிஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டேன். ஏண்டா காரப்பொரி பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டாவோட எனக்கு ஆகும். தம்பி 5 உருண்டை அப்படியே அப்படியே சாப்பிட்டேன். 5 உருண்டை ஆக்கி சாப்பிட்ட ஆளுக்கு சாப்பிட்டேன்னா பஜ்ஜி காரப்பொரி காரப்பொரி அம்மா எனக்கு ஆகும். சரி நாளைக்கு வாங்கி தரேன். தம்பி அண்ணா உன்னுடைய கட்சி பொறு 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 பொருந்தா சொல்லி நம்ம குடும்பத்துக்கு வந்த தீம்பே உன்னாலதான் வந்தது. கால நேரம் வரும் பெருமையா வாழலாம். அன்றைய தினம் வாடா வாடா பேச்சு எடுத்துக்கிறியா? போக வேணாம் அஸ்தினாபுரம் போக வேணாம்னு சொன்னா என்னத்த கேட்டுக்கிறீங்க? என்ன வேணாம் சொல்லிங்க? அஸ்தினாபுரம் போக வேணாம் சொன்னோம். சொன்னேன் எங்க பேச்சு எடுத்துக்கிறியா? ஏன்பா பங்காளி அழைத்தானா விரும்பணும் இருக்கலாம், பேரத்தை அழைத்தானா விரும்பணும். சரி இருக்கட்டும். இருந்தாலும் ஆடவர் நம்ம அனைவரும் வந்திருக்கிறோம். இதுவோ காமியாரிச்சி வனத்துல அறந்த கானகம். என் மனைவி திரௌபதியே நம்முடைய மனைவி அழைத்து வரீங்களா?
அற்புதமாகிய ஆமா இச்சபைதனில் வந்தவர் என்ன நீ தெரிகிறதா? அம்மா நீ சொல்லணும் நான் கேட்கணுமா? நான் சொல்ல வேண்டும். நான் கேட்கணும். நான் பிறந்த நாடோ துருபதேயம். துருபதத்தை ஆளக்கூடிய மன்னர் பாஞ்சால மன்னருக்கு மகளாக பிறந்து பாஞ்சால மன்னருக்கு மகளாக பிறந்து என் நாட்டை குறித்து திரௌபதை, என் தந்தை பெயரை குறித்து பாஞ்சாலி, ஏகத்திலே பிறந்ததினால் ஏகசேனா. பாஞ்சாலி ஏகசேனா திரௌபதை என்று பெயர் வைத்து பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் பக்தாமார்கள் யார் தெரியுமா? யாரு? பஞ்ச பாண்டவர் என் பக்தாமார். பஞ்ச பாண்டவர். ஆமாம். எங்களுக்கு தாயாக விளங்கக்கூடிய துரிய செய்த கொடுமையினால் காணகம் வந்துட்டீங்க. ஆமா, எந்த குறை இல்லாத காணத்துல இருக்கிறீங்க. இப்போ இது எத்தனையாவது வேணும்? ஏமா இது 7வது வேணும். காமிகா ரிஷிவனத்திலே 7வது வனத்துல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வனவாசத்துல நான் பண்றது நான் என்ன பண்றது? உண்ணா கொடுத்தாங்க எல்லாமே தலை விதிப்பா. என்ன பண்ணுறது? வெயில்ல விட்டு போய் அப்புறம் சாப்பாடு போது தான் பாக்குறோம். நான் எங்க தான் போறேன் எங்க தான் வரேனே தெரிய மாட்டேங்குது. எங்கேயும் போக மாட்டேன்பா. தெத்தரா சுத்திரியா இல்ல ஊரா சுத்திரியா கொளத்துக்கா போறேன். நான் போய் நடக்கிறேன் உன் பின்னாடியே. நான் என்ன பண்றது? அம்மா வந்து உங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்கிறாங்களா? அம்மா பின்னாடியே போட, அம்மா பின்னாடி போனா பதாரிக்கா போனா குள்ளமாகறதுக்கு ஆள் மாஞ்சி போடுறேன். நான் என்ன பண்றது? ஏன்னா பேய் வரும், சிங்கம் வரும்ன்றாங்க. புலி. ஆமா காட்டுப்பா. ஆமா, இந்த பக்கம் திரும்பினா பீம் மகாராஜா பார்த்தா புலி மறிக்கிறாரு. அச்சுட்டு படத்தை ஏன்னா வந்து கெட்டனா அது. சரி, என்ன பண்ணி விடுங்க. அப்படி இருந்தாலும் எங்கிருந்து வருகிறாய்? ஏமா பத்திரமா இருமா. பத்தாம் ஒரு நாளைக்கு செலவு ஆகி போச்சு. போ அப்படி இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் யாராவது தெரியுமா? என் தம்பி துரியனால் ஏற்பட்ட கொடுமை.
நேர்ந்ததல்லவா? ஆமாம் கண்ணு. அப்படி இருந்தாலும் என்னை நீங்கள் எப்படி காத்து வருகின்றீர்கள்? எவ்வாறு? காந்திமணி போல என்னையே திரௌபதி வணங்குகின்றேன். கடவுள் கண்ணபிரான் அருளை கொண்டு தீர்க்க சுமங்கலியா வாழ்ந்திருக்கணும். அப்படியாகட்டும் சுவாமி. இருந்தாலும் தம்பி மகளா இதுவோ 7வது வனம் காமிகா அரிசி வனம் சொல்லி 7வது வனம் காமிகா அரிசி வனம். இந்த வனமானது
ரொம்ப குளிச்சு படுத்திருக்கு. என் மனதுல ஒரு எண்ணம் தோணுது. என்ன எண்ணம்? கேட்கிறீங்களா? என்னத்தை சொல்லுகிறேன்னா? அப்படியா? என்னத்தை சொன்னா? தங்கச்சி நகராகி அண்ணாவே, இந்த ஏழாவது வனத்திலே மிகவும் குளிர்ச்சி பொருந்திய வனமா இருக்கிறது. குளிர்ச்சி பொருந்திய வனமா இருக்கு. இந்த கானகத்திலே சில நாள் வாழலாம் என்று என் மனதிலே கருத்து. சில நாள் தங்கி காலம் கழிக்கிறார் உங்களுடைய எண்ணம். உங்க கருத்து என்னப்பா? அண்ணா, தங்கள் இஷ்டம் எங்கள் காலத்தை கழிக்கலாமா? அப்படியா கட்டும்? அப்படியா? அது எப்படி கழிக்க வேண்டும்? எப்படி? பணவா கழிக்கலாம். நாம் அனைவரும் என்று உரைத்தேனே. ஆமா.
இருக்கும்போது பெருமையாக வாழ்ந்து வந்தோம். நாட்டிலே இருக்கும்போது பெருமையாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். சிறுமையுடைய காலம் வந்து விட்டது. காலம் வந்தது. அதனால மனதில் கஷ்டப்படாதீங்க. கஷ்டம் என்னாமல் இருந்தாலும் நாங்கள் எப்படி என்ன வாழ வேண்டும்? இந்த கொடுமை யாரால? புரியலா? பாலிய பகலை தாரே நம்மை அழைத்து தம்பி துரியோதனால் ஏற்பட்டது. நீங்களும் தம்பி தம்பின்னு சொல்ற. அப்ப நாங்கெல்லாம் தம்பியா தெரியலையா? நீங்களும் தம்பி தான். தம்பி தம்பின்றியா? நாங்களாம் தம்பியா உங்களுக்கு? உன்னோட தம்பி சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா வருதா உங்களுக்கு? தம்பி தம்பின்றியா? நாங்களா தம்பி இல்லையா? தம்பி இவ்வளவு மேட்டானப்பா என்ன? என்ன சொல்றாங்க? எப்படி சொல்லலாம் தம்பின்னு? அச்சா கண்டிப்பா வருதான். ஏண்டா என்ன கோவம் வருது? நீ அப்படியே தம்பி தம்பின்ற நாங்க தம்பி இல்லையா? தம்பி இல்லையா? நீ தம்பி இல்லையா? அவர் தம்பி இல்லையா? இவன் தம்பி இல்லையா? நான் தம்பி இல்லையா? நீ என்ன தம்பி அவன? யார போய் தம்பின்னாரு? துரியோதனா. துரியோதனா அவங்களா தம்பி தானா? தம்பி தானே. எதால தம்பின்றது? நான் எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஏன் நீங்க ஒண்ணுமே சொல்லு. அண்ணா தம்பி அர்ஜுனா, அண்ணா நான் தம்பி நான் நினைக்காம இருக்கேப்பா. எப்பா அண்ணா அதுக்கப்புறம் என்ன ஒதுக்கிறேன்றப்பா? என்ன கோவம் வந்து வானா அவர் கோவம் எனக்கு ஒரு ஆளு தாங்க தெரியும். நீங்க தான் பார்த்த அவர் கோவத்தை. நான் சின்னலா பாக்கல. பாக்கல. ஆமா. காலை தூக்கி மூஞ்சி மேல அடிச்சாரு சொல்லி இன்னைக்கு பக்கத்துல பாருங்க காலை தூக்கி மூஞ்சி மேல போடுவாரு. பங்காளியாக இருக்கக்கூடிய அந்த துரியோதனன் அப்படி பொறாமை கொண்டு வலிய சூதமாடினான். உண்மைதான். யாரை விடுத்து? ரகுனி விடுத்து. ஆமா. என்னோடு சூதமாடினான். ஆமா. சரி, அவன் வார்த்தையை கேட்டு நானும் ஆட துவங்கினேன். ஆமா. அதனாலே அனைவரையும் தோற்றோம். நாடு நகரையும் தோற்றோம். இப்ப காட்டுல வந்து கஷ்டப்படுறேன். அந்த நிலைமை நீ நினைக்காதப்பா. தர்மமே ஜெயமே மேவி தம்பி மகளா அண்ணா தர்மமே ஜெயம் என்று கால நேரம் பெருமையா வாழலாம்.
உங்க மனதிலே அந்த பரந்தாமனையே நினைக்கணும். பரந்தாமனையே நினைக்க வேண்டும். கடவுள் கண்ணபிரானியே எந்த கஷ்டம் வந்தாலும் கண்ணனை நினைக்கிறோம். கண்ணனை நினைத்து வாழணும். அதானே? ஆமா. அப்படியாகட்டும். இந்த தலையெழுத்துல யாரால? யாராலே? பிரம்மன் எழுதிய விதி பிரகாரம். ஆமா. யார் யாருக்கு என்னென்ன தலைவிதி ஏறுமோ ஆமா. நம்ம எழுதுல பிரம்மன் எழுதுகிறான். ஆமா. அதன்படி ஆற்றலாக நம்ம வாழ்ந்து வரோம். ஆமா. நம்முடைய தலையெழுத்து இப்படி நடக்கணும். இந்திரபத்தில பெருமையா வாழ்ந்து வந்தோம். இப்போது காட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். துரியன் செய்த கொடுமையாலே கஷ்டப்படுறோம். இப்படி திரிந்து வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. இருந்தாலும் இந்த காட்டிலே சில காலம் வாழலாம். அப்படியே கொண்டாதீங்க. அனைவரும் வாருங்க. நல்ல நேரம் வருவாங்க.
நாயே முட்டாள் சாமி ஏய், சாமி ஏய், நீ நெல்லியா பண்ணுகிறியா ஏய், ஒண்ணு கூட ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறேன் யார்? உனக்கு தகுந்த சாபத்தை கொடுத்து விடு. சாம்பல் ஊத்துல பரவாயில்லை நான் தான் போவேன் ஏய், நான் கொடுப்பது ஒரு சாபம். என்ன சாபம் உன்னை பெட்ட கழுதை ஆக்கி விடுவேன். வாடா ஏய், என்ன பொட்ட கைதி ஆகிட்டுனா ஊர்ல இருக்கிற கடா கைது மொத்தம் என் இடுப்பு வச்சு கூடும் அதனாலே பெட்ட கழுதை வேணாம் என்கிறாய். பொட்ட கைதி வேணாம் ஊமையாக்கி விடுகிறேன் உன்னை. ராஜா ஊமையாக்கி விடுகிறேன். என்ன எப்படி ஊமையாக்குவீங்க ஏய், ஓ எப்படி ஆக்குவாய் கேட்கிறாயா? இத போர் என் மந்திர வலிமையாரி உன்னை ஊமையாக்குகிறேன். ஓ